வணக்கம். தமிழ் 99 விசைப்பலகையை பயன்படுத்தி கணினியில் எப்படி தமிழில் எழுதுறது அப்படிங்கிறதுக்கான விளக்கப்படத்தை நீங்கள் இப்போ பார்க்கலாம். தமிழ் 99 முறையில் கணினி எழுதுறதுக்கு நீங்கள் புதுசாக கடையில் போய் ஒரு விசைப்பலகையை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட விசைப்பலகை வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற ஆங்கில விசைப்பலகை கொண்டே தமிழ் 99 முறையில் நீங்கள் தட்டச்சு செய்யலாம். இதுக்கு ஏ-கலப்பை அப்படிங்கிற மென்பொருளை நிறுவிக்கிட்டாலே போதும். ஏ-கலப்பை டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா வர முதல் முடிவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏ-கலப்பை 20B தமிழ்நெட் 99 அப்படிங்கிறது இருக்கும். இந்த மென்பொருளை இறக்கி நிறுவிக்கலாம். மாறாக ஃபயர்ஃபாக்ஸ் வச்சுருப்பவங்க தமிழ் கீ அப்படிங்கிற ஒரு நீட்சியை நிறுவிக்கிட்டாலும் உங்களால் தமிழ் 99 முறையில் எழுத முடியும். தமிழ் கீ நீட்சியை தேடுவதற்கு தமிழ் கீன்னு கூகுளில் தேடினா முதல் முடிவாகவே வந்துடும். இப்போது இதில் கொண்டு எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்துக்காண்டி இந்த ஆன்லைன் வர்ச்சுவல் விசைப்பலகை, அதாவது இந்த திரையிலேயே விசைப்பலகை தெரியக்கூடிய இந்த அமைப்பை வச்சு ஒரு விளக்கம் தர இருக்கிறோம். இப்போ முதல்ல இந்த தமிழ் 99 விசைப்பலகையில் தமிழ் எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கும் எழுத்து வரிசையை நீங்கள் கவனிச்சுக்கலாம். இது மனசில் பதிக்கிறதுக்கு இலகுவான வரிசை தான். உயிரெழுத்துக்கள் இடப்பக்கமும் மெய்யெழுத்துக்கள் வலப்பக்கமும் அதிகம் பயன்படாத கிறந்த எழுத்துக்கள் ச ஷா போன்ற எழுத்துக்கள் ஷிஃப்ட் அழுத்தி மேல் வரிசையில் வர மாதிரியும், அதே போல் அந்த ரூபாய் குறிகள் இவை போன்ற அதிகம் பயன்படாத குறிகளும் ஷிஃப்ட் விசை அழுத்து மாதிரி அமைஞ்சிருக்கும். புள்ளி வைப்பதற்கான எழுத்து எங்கும் இந்த ஆயுத எழுத்தும் எங்கே இருக்குது. இப்போ உயிர் எழுத்துக்களில் உயிர் குறில்கள் அதிகம் பயன்படக்கூடிய உயிர் குறிகள் நடுவரிசையில் வருது. அ இ உ ஏ. அதுக்கடுத்து அதிகம் பயன்படக்கூடிய உயிர் நெடில்கள் மேல் வரிசையில் வரும். அ இ உ ஐ ஏ. குறைவாக பயன்படுகிற ஓ ஓ ஔ கீழ் வரிசையில் வரும். அதே போல் மெய்யெழுத்துக்களில் அதிகம் பயன்படக்கூடிய வல்லின மெய்யெழுத்துக்கள் க ப ம த போன்றவை வல நடுவரிசையிலையும், அதற்கடுத்து பயன்படக்கூடிய எழுத்துக்கள் ர ந ட போன்றவை மேல் வரிசையிலும், குறைவாக பயன்படக்கூடிய வ ல ர போன்றவை கீழ் வரிசையிலும் வரும். இப்போது இதை பார்த்ததுக்கு பிறகு இப்போ எப்படி எழுத்துக்கள் எழுதுறதுன்னு பார்க்கலாம். இந்த திரையில் தெரியக்கூடிய எந்த எழுத்தையும் ஒரே விசையில் எழுதலாம். எடுத்துக்காட்டுக்கு ஆ இதை எழுத்துனா திரையில் ஆ வந்துடும். அதுபோல் ஈ எழுத்துனா ஈ வந்துடும். ஒரே விசையில் அழுத்தலாம். உயிர் எழுத்துக்களை இப்படி ஒரே விசையில் எழுதலாம். ஆ எழுதுனா ஐ எழுத்துறதுக்கு. அதே போல் அகர உயிர்மெய்களையும் ஒரே விசையில் எழுதலாம். இப்போ க ப ம ர. இப்போ கிறந்த எழுத்துக்கள் எழுதணுன்னா முதல்ல ஷிஃப்ட் விசையை அழுத்திட்டு அதுக்கு அடுத்து அந்த எழுத்தை அழுத்தணும். ச. இப்போ ஜா எழுதுறதுக்கு முதல்ல ஷிஃப்ட் அழுத்திட்டு ஊ அழுத்தினா ஜா வந்துருச்சு. இப்போது ஒவ்வொரு எழுத்துக்களும் தனித்தனி எழுத்துக்களை எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். இப்போ கூட்டு எழுத்துக்கள், இப்போ உயிர்மை எழுத்துக்களை எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். இப்போ கா எழுதுறதுக்கு கா மட்டும் அழுத்தினா போதும். அடுத்து கா அழுத்துறதுக்கு கா அழுத்திட்டு அதுக்கடுத்து ஆ அழுத்தினா தானா காவன் ஆயிரும். அதுபோல் கீ கா அழுத்திட்டு ஈ அழுத்தினா கீ ஆயிரும். இப்போ கோ பார்க்கலாம். கா அழுத்திட்டு ஓ அழுத்தினா கோ ஆக மாறிடும். இப்போ இக் இந்த மெய் எழுத்து எழுதுறதுக்கு கா அழுத்திட்டு இந்த எஃப் இங்கே தான் இந்த குற்றிடும் வசதி இருக்குது. இந்த எஃப் அழுத்தினா இக் ஆயிரும். அதே போல் இப்புக்கு பா அழுத்திட்டு இந்த எஃப் அழுத்தினா இப். இப்போது ஆயுத எழுத்துறதுக்கு ஷிஃப்ட் எஃப் எழுதுனா ஆயுத எழுத்து வரும். ஷிஃப்ட் அழுத்தியாச்சு நம்ம. இப்போ எஃப் எழுத்துனா இக். இப்போ அஹ்து அப்படின்னு எழுதுறதுக்கு ஆ ஷிஃப்ட் அழுத்திட்டு இங்கே எஃப் எழுத்துனா அஹ். இப்போது தா அடுத்து தூ எழுதுறதுக்கு தா கூட்டல் உ தூ. அஹ்து அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்காட்டுகளுக்கு சில
சொற்களை எழுதி பார்க்கலாம். உதவி இது எழுதிருக்கு. முதல்ல உ, அடுத்து தா, அடுத்து வி எழுதணும். வி வந்து வா கூட்டல் இ. இப்போ வா அழுத்திட்டு அடுத்து இ எழுத்துனா உதவி ஆயிரும். மனம் அப்படிங்கிற எழுதிருக்கு. மா, நா, இம்முக்கு மா கூட்டல் இந்த புள்ளி வச்சா மனம். புகழ் எழுதலாம். பா கூட்டல் உ, பூ. க அடுத்து உள்ளுக்கு லா எழுதிட்டு. தொழிலாளி உச்சரிப்பு தெரியாம தெரியல. தொழிலாளிக்கு பார்க்கலாம். முதல்ல தோ, அதுக்கு தா கூட்டல் ஓ. தோ, தா, ஓ. அடுத்து ழி, ழா, அடுத்து இ, அடுத்து லா, லகா, ஆ, அடுத்து இப்போ இந்த எடுத்துக்காட்டுக்கெல்லாம் பார்த்தோம். இந்த பயிற்சிக்கான ஒரு ஆன்லைன் திரையில் தெரியக்கூடிய விசைப்பலகையை வச்சு நம்ம பயிற்சிக்காக நான் உங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் தந்திருக்கேன். இதுவே ஏ கலப்பையோ அல்லது தமிழ் கீ அந்த நீட்சி கொண்டோ நீங்கள் எழுதும்போது இன்னும் சில வசதியான குறுக்கொசிகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ நா, ரா அடுத்து எழுதுனா இப்போ இந்த பயிற்சியில் நா, ரா அப்படின்னே வருது. ஆனால் ஏ கலப்பையில் இல்லை தமிழ் விசை நீட்சியில் நீங்கள் எழுதும்போது நாவையும் இந்த ரா இந்த அடுத்தடுத்து எழுதுனா தானாக இன்ற அப்படின்னு மாறிக்கும். ஏன்னா தமிழ் சொற்கள் இலக்கணப்படி நா, ரா அடுத்தடுத்து வரும்போது இன்ற அப்படின்னு வரும். அதனால் இந்த ஏக்கலப்பை தமிழ் விசை மென்பொருள்கள்லையும் தானாகவே அந்த குற்றிடும் வசதியை நாக்கு அடுத்து தானாகவே அந்த புள்ளி வச்சுக்கிற வசதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் நா அழுத்திட்டு அங்கே போய் எஃப் அழுத்த தேவையில்லை. அதே போல் இங்க, இஞ்ச, இந்த, இம்ப, இண்ட போன்ற எழுத்து வரிசைகள், இக்க, இத்த, இம்ம, இப்ப, இட்ட, இன்ன இது போன்ற எழுத்து வரிசைகளுக்கும் நீங்கள் போய் புள்ளி வைக்கணும்னு அவசியம் இல்லை. தானாகவே தமிழ் 99 விசைப்பலகை வந்து அது மாதிரி வைக்கிற மாதிரி ஏக்கலப்பையிலையும் தமிழ் கீ தமிழ் விசை நீட்சிலையும் அமைச்சிருக்காங்க. இது சில சிறப்பான குறுக்கு வழிகள். இப்போது இந்த பயிற்சியில் நீங்கள் தமிழ் 99 விசைப்பலகை அமைப்பு எப்படி, உயிரெழுத்துக்கள் எங்கே அமைஞ்சிருக்கு, மெய் எழுத்துக்கள் எங்கே அமைஞ்சிருக்கு, சொற்களை எப்படி சேர்த்து எழுதுறது அப்படிங்கிற விளக்கத்தை பார்த்துருப்பீங்க. பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். நன்றி.